Hi hello friends, நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஊட்டியில் இருக்க டீ ஃபேக்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டீ ஃபேக்ட்ரியோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீ ஃபேக்ட்ரி பக்கத்தாலேயே சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்கள்லாம் விளையாடக்கூடிய ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் டூரிஸ்ட் ஸ்பாட். ஏன் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டோம். இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து டூரிஸ்ட்லாம் வந்து இந்த கேம் விளையாடல எப்பயோ ஒரு டைம் தான் வந்து விளையாடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து டீ ஃபேக்ட்ரி பார்க்கணும்னு சொல்லி தான் வருவாங்க. அதில் ஏதோ வந்து எக்ஸப்ஷனாக ஒரு 40-50 பேர் மட்டும் தான் இந்த கேம் விளையாடுவாங்க. அதனாலே எங்கள் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இதெல்லாம் ரீசனபிள் தான். ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. பிகாஸ் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த என்டர்டெயின்மெண்ட். ஸோ அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஒரு பிளேஸை பார்த்த உடனே எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், நம்ம தொட்டபேட்டா பீக் போயிருக்கும்போது இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அது ஏன் தோணுச்சு அப்படின்னா, இங்கே இருக்க வியூ பாயிண்ட் தாங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து நான் வந்து தொட்டபேட்டா பீக்கில் கூட பார்க்கல, பட் இங்கே அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறது ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஈவன் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 6 to 7:30 வந்தீங்க அப்படின்னா மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும், நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி மேபி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் இந்த மாதிரி விசிட் பண்ணி பார்க்குறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த ஒரு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேட்குறாங்க. அந்த 10 ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீ ஃபேக்ட்ரியை சுற்றி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த 10 ரூபாய்க்கு உண்டான டீயும் கொடுத்துட்றாங்க. அதுவும் நீங்கள் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. எனக்கு வந்து இந்த ஒரு இடத்துல நெகட்டிவாக ஃபீல் ஆனது ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க கொடுக்குற இந்த ஒரு டீ மட்டும்தான் நல்லா இருக்குது. பட் அதே ஃப்ளேவரான டீ தூள் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் வரல. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டீயோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது டீ வந்து எப்படி உருவானுச்சு, டீனா என்ன, டீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, டீயோட ஆரிஜின் என்ன, டீ எப்படி வந்து ஊட்டிக்கு வந்துச்சு, அட் சேம் டைம் வந்து டீ வந்து எப்படி வந்து இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் ஆனிச்சு, இந்த மாதிரி ஃபுல் ஓவரால் டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஒரு கிளிப்பிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளிப்பிங் நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளாரிட்டியாக தான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூபுளாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டீ வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டெமோ இருக்குது. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் ஆள் இல்லைங்க. இந்த ஒரு டீ ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் கொடுத்த 10 ரூபாய்க்கு வந்து ஒரு டீ கொடுப்பாங்க. அந்த டீ குடிச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பவுடர், டீ பவுடர், தைலம் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. டார்க் சாக்லேட்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியில் என்னென்ன இருக்குது என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொடுத்த ஆதரவு எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோலையும் கொடுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் சுரேஷ்.